பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 12வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோபுவின் சரித்திரம் 36ஆம் அதிகாரம், வசனங்கள் 9 முதல் 12 வரை. அவர்கள் கிரியையையும் மிஞ்சி போன அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்கிறார். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். அடங்கார்களேயாகில் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் மாண்டு போவார்கள் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான நம்முடைய வார்த்தைக்காக நன்றி இயேசப்பா. இவ்வேளையிலும் கூட தேவ சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா. ஆவியானவர் இறங்குவீராக தகப்பனே. நீங்கள் எங்களை கடிந்து கொள்ளும் பொழுது நாங்கள் சோர்ந்து போகாதபடி எங்கள் தப்பிதங்களை மன்னிக்கிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. அமீனப்பா, எங்கள் குற்றங்களை நாங்கள் உணர்ந்தவர்களாக மீண்டும் அதை செய்யாதபடிக்கு கர்த்தர்கள் கிருபை தாங்க பரிசுத்த ஆவியான திருக்கரத்தில் எங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா. எங்கள் நினைவு, எங்கள் செயல்கள், எங்கள் வாயின் வார்த்தைகள் சகலமும் தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருப்பதாக எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் ராஜா. உமக்கு மகிமை உண்டாவதாக. உம்முடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நீங்கள் சொன்ன ஆசீர்வாதத்தை எங்கள் மேலே வர்ஷிக்க செய்வீர். ஆமீன் தகப்பனே. உமக்கு விரோதமாய் நாங்கள் தவறுகளோ பாவங்களோ செய்யும் பொழுது கர்த்தர் எங்களை தண்டித்து நாங்கள் மாண்டு போக கர்த்தர் நீங்கள் அந்த கட்டளை இடுவீரே அப்பா தகப்பனே. உமக்கு நாங்கள் பயந்து இருங்க கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்ற ஆச்சா. தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். சுத்த ரீதித்தோடு இருக்கத்தக்கதான கிருபை தருவீராக தகப்பனே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் என்ற ஆச்சா. இவ்வேளையிலும் கூட எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும். அமீன் தகப்பனே. உடைய கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் தெய்வ சமூகம் எங்களுக்கு முன் செல்லட்டும். உடைய நன்மையும் கிருபையும் எங்கள் பின்தொடரட்டும் என்றாச்சா. அமீன் தகப்பனே. இவ்வேளையிலும் ஆண்டவரே, சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே உடைய பலத்த கரத்தினால் தொடுவீராக. சரீர சுகத்தையும் பலத்தையும் தேவன் அருள் செய்யுங்கப்பா. எல்லா தீமைக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பமாக கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. கிருபையுள்ள கருத்துக்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எல்லோரும் அவருடைய தவறுகளை உணர்ந்து மனம் திரும்பத்தக்கதான கிருபை தருவீராக. ஆமீன் பிதாவே. தகப்பனே, உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. எங்களுடைய எல்லைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. இயற்கை வளங்கள், களஞ்சியங்கள், விளை நிலங்களை தேவன் ஆசீர்வதித்தல்லும் என் தகப்பனே. நீர் நிலைகளை ஆசீர்வதிங்கப்பா. உலக நாடுகளில் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே. ஆமீனப்பா. இஸ்ரேலை ஆசீர்வதித்தருளும். பிரதமருக்கு உம்முடைய ஆலோசனை, உம்முடைய ஞானம் அவருக்கு உண்டாகட்டும் தகப்பனே. நீர் போதித்து வழிநடத்த வேண்டுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு தேசத்தின் அதிபர்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. யுத்தம் வராதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளுங்கப்பா. தேசத்தின் ஜனங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க யோசிக்கட்டும் என்றாச்சா தகப்பனே. ஜனங்கள் சமாதானமாய் ஜீவிக்கத்தக்கதான கிருபை தாங்க. ஒவ்வொருடையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க. கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.